ஐநா மனிதர் அவருடைய வாய்மொழி அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை நீங்கள் அவதானிச்சினீர்கள் என்றால் அதில் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்பாக ஐநா மனிதமே பேரவையினுடைய உறுப்பு நாடுகள் ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. உண்மையிலே அவருடைய அந்த அபிப்பிராயம் அவருடைய அறிக்கையிலே இருக்கக்கூடிய இந்தியா நிலைமைகள் தொடர்பாக விசேஷமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் கூட தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற சம்பவங்கள் நீண்ட பட்டியலாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் கூட அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான விடயம் இந்த உள்ளக விசாரணை ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அந்த உள்ளக விசாரணையிலே ஒரு சர்வதேச நீதியரசர் மேல் சட்டத்தரணியால் போன்றவர்களை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்த ஒரு நிலையிலும் கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டவட்டமாக வெளிநாட்டு அவ்வகையான நீதியரசர் மேலோ சட்டத்தரணியரோ கடந்து போடுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்ற விடயத்தையும் பதிவு செய்திருந்த ஒரு நிலையிலேயும் அவர் இந்த உறுப்பு நாடுகளுக்கு எப்படி நம்பிக்கை கொள்ளலாம் என்ற கோணத்தில் தெரிவித்திருப்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு மாற்றமாக இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டியும் நாங்கள் பார்த்தால் வெறுமனே அந்த நம்பிக்கை என்ற விடயத்தை பதிவு செய்ததை ஒரு மாற்றமாக பதிவு செய்தது. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வழங்கலாம் என்ற கோணத்தில் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் அவருடைய வாய்மூல அறிக்கை தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் நடக்கின்ற இன்னல்கள் தொடர்ந்தும் நடைபெறுகின்ற உரிமை மீறல்கள் பதிவு செய்த ஒரு ஆவணமாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் அமைப்புகள் விசேஷமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக செயல்படுற ஒரு தன்மை தான் இன்றைக்கு தெரிகின்றது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீலங்காவுக்கு துணை போகின்ற வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருக்க மிகவும் தீவிரமாக ஸ்ரீலங்கா அண்டையான ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் இன்றைக்கு அமைதியாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் விசேஷமாக என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய புலம்பெயர்ந்த இளம் சமூகம் தமிழ் இளைஞர் இனிமேல் இந்த மூத்த அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் இல்லாட்டி தலைவர்களை விட்டுவிட்டு எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் மக்களுடைய இடத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய நலன்களை மட்டும் மையப்படுத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அதுவும் விசேஷமாக டிவைஓ போன்ற அமைப்புகள் மிகவும் தீவிரமாக இனிமேலாவது தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய இளைஞர்களுக்கு அது விசேஷமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமைகள் சர்வதேச அரசியல் அதுவும் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பூகோள அரசியல் விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அவர்களுக்கு கூடுதலான ஆழமான ஒரு விளக்கத்தை சர்வதேச அரசியல் தொடர்பாக விளக்கத்தை கொடுத்து அவர்களுடைய அரசியல் ரீதியான பங்களிப்பை நாங்கள் தீவிரப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்புகின்றோம். அது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு நெருங்கின ஒரு உறவை கட்டியெழுப்பதற்கு விரும்புகின்றோம்.